வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா ஞானிகளே, முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி என் நெஞ்சுக்குள் இருந்து நிர்மலமாக இருந்து நேர்மையாக வாக்கு சொல்லி சொன்ன வாக்கு நடக்கும்படி கூப்பிட்டு சொல்லணும்பா. பட்டணத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். முதல் உத்தரவு மாயாபுரம். மாயாபுரம் வந்து நின்னுங்க. மாயாபுரம் தானே உங்களுக்கு? மனநிலை சரியில்லாமல் வேதனைப்படுவது யார்? கால் வந்துட்டாங்க. நின்னுக்கலாம் 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 நின்று கொள்ளலாம். எந்த ஊருக்கு போறிய? 3 முறை கால் வந்துட்டாங்க. முத உத்தரவு மனத்தை குழப்பாம கரெக்டா விழுந்துட்டு வாங்க. உட்காருங்க. நீ உட்காரு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டு எல்லைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால ஒரு விநாயகர் இருக்காரு. அதே மாதிரி ஈசனின் மறுபடியுமாகிய பைரவருடைய ஆட்சி உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கு. புரியுதா? அன்னை ஆதிபராசக்தியினுடைய பிரதியாக காளி மாரி போன்ற தெய்வங்கள் உங்க உடலுக்குள்ள இருந்து ஏக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப சில காலங்களாக நாகம் சொந்தமான தெய்வம் உங்க குடும்பத்துல குடியிருந்து உங்களை காக்கிறதுக்கு முன் வந்திருக்கு. காலன்னு சொல்லலாம். இவா இருக்கட்டும். தெரியாத ஒரு நிலைகளாக இருந்துட்டு இருக்கு. இதை சரி பண்ணி வெற்றியாக வாழ வச்சு தந்தா போதும்ல. காலன்னு சொல்லலாம். நீ சேர்ந்த கால் வந்துட்டு வா. இந்த இதை கொஞ்சம் பிரிதல் வைங்கப்பா. ஓகே. வந்து சுணங்காம வந்து உட்காருங்கம்மா. அடுத்தவங்களுக்கு சொல்லணும்ல. இன்னும் 3 மாதங்கள் என்னை தொடர்ந்து வந்து பார்க்க இவருடைய மனநிலைகளை சரி பண்ணி நல்ல மகளாக வாழ வச்சு தரேன். ஜெயிச்சு தரேன். பக்கத்தில் வரலாம். கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு அதே மாயாபுரத்து எல்லை. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டுவாமா. அமைதி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ரட்சகா அம்பிகை. அந்த ரட்சகா அம்பிகைங்கிறது யாருன்னு பார்த்தேன். கற்ப ரட்சகா அம்பிகை. எங்க இருக்கு கற்ப ரட்சகா அம்பிகை கோயில்? திருக்கருக்காவூர்ல இருக்கா? கேள்விப்படவே இல்லையா? இப்ப நான் சொல்லுதேன். கால் வந்து கற்பக ரட்சகாம்பிகை என்பது புன்னை வனத்து ஈசர். புன்னை மரத்தினுடைய வேறு சிவபெருமானுடைய வடிவத்திலேயே இருந்து அங்க வந்து ஒரு பெண் மயில் தாயாக அவதாரம் எடுத்து அவரை கும்பிட்டுச்சு. அப்படி கும்பிட்டு வருகிற பொழுது ஒரு பெண்மணியும் அங்கே வணங்கி வந்தாள். அப்படி வணங்கி வருகிற பொழுது அந்த புன்னை மரத்து வேர்ல இருந்து ஒரு நெய் தோன்றியது. அந்த நெய்யை எடுத்து சாப்பிட்ட உடனே அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு கற்பரட்சகாம்பிகைன்னு பேர் வச்சான். அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்காக திருக்கருக்காவூர் என்னுடைய இடத்துல போய் கற்பக ரட்சகாம்பிகையை கும்பிடுவாங்க. அப்படி அந்த ரட்சகாம்பிகையினுடைய அற்புதமான அருள் சக்தியும் அவளுடைய அனுக்கிரகமும் உன் குடும்பத்துக்கு தேவைப்படுது. உனக்கு பேர வேணுமா பேத்தி வேணுமா? பேர வேணும். கால் வந்து கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு இந்தா முருகா அப்படின்னு சொல்லி பேர் வை. ஆம்பளை பையன் பிறப்பான்.
வெற்றி வேலோட வருவேன். பணம் வந்தாச்சு வந்தாச்சு. உட்காருங்க. அன்னதானம் சாப்பிட்டு போங்க எல்லாரும். டாக்குமெண்ட் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் தொடர்புடையவங்க யாரும் இருக்கீங்களா? இருக்கா? என்ன டாக்குமெண்ட்ப்பா? அப்படியா? கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்களா? கால் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. உட்காரலாம். விவரம் தெரியாத மாதிரி நிற்காதடா, பக்கத்தில் வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லையில முனியன் அப்படின்ன ஒரு தெய்வத்தினுடைய சக்தி இருக்கு. சரானா இருக்கா? வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். மதுரை வீரனுடைய அருளாட்சி பெற்ற ஒரு இடமாக உங்க இடம் திகழ்கிறது. கால் ஒன்று. அழகர் மலையிலிருந்து வாரிகளை குதிரையில நீங்க யாரு கேட்டு பார்ப்போம். வரலாம். அதே மாதிரி குடும்பத்தோட வணங்குவதற்கு அழகர் மலையிலிருந்து நான் வருவேன். இப்ப ஈராண்டு காலங்களாக நீதிமன்றத்துக்குள்ள போய் உன் வாழ்க்கையை கொண்டு போய் திணிச்சு வச்சிருக்கு. அங்கிருந்து ரிலீஃப் ஆயிருவோமா, அல்லது நாம குற்றவாளிங்கிற லிஸ்ட்ல எங்கேயாவது போய் லாக் ஆயிருவோமா, இதுல இருந்து முடிவு எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு தெளிவை கருப்பசாமி தரணும். இதுல யாருக்கும் பாதகம் இல்லாம எங்களை விடுதலை ஆக்கி விட்டாலே போதுங்கிறது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. அக்காட்டு பார்த்துருவான். அந்த வழக்கிலிருந்து இருந்து உன்னை வெற்றியாக்கி தந்தா போதும்ல. அங்கதான் நான் ஆராய்ந்து பார்த்தேன். அவங்களுடைய மனநிலைகள் உன் பக்கத்துல ஒட்டி வர்றது மாதிரி இல்லை மகனே. அதுக்கு இன்னும் 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. அதே மாதிரி ஒரு வீடு சம்பந்தமான பத்திரம், வீடு சம்பந்தமான குழப்பமும் உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும். அவைகளையும் சரி பண்ணி வாழ்க்கையும் நான் தெளிவு பண்ணி தரேன். இன்னைக்கு ஐப்பசி மாதம் 18ஆம் தேதிக்கு உட்பட உன்னுடைய எதிரி தரப்புல இருந்து ஒரு செய்தியை வர வச்சு முழுமையான முடிவை தந்து உன்னை ஜெயிக்க வச்சா போதும்ல. இந்த வா மகனே, ஜெயிச்சு தரேன். நல்லா ஆனந்தமா இருக்கு. வாழ்க்கை சாப்பிட்டு போ, சாப்பிடாம பிறாட. கருப்பசாமி அதே மதுரை மாநகர். பேசாதே வாயுள்ள ஊமை, சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னால் பாவமே. தீபம் திரைப்படத்துல சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நடித்த படம். வாய் பேசாம இருக்கிறது யாருப்பா? கால்வன் சொல்லலாம். நீ சொன்ன வார்த்தைக்கும் வந்து உட்காரலாம். ஒருத்தனுக்கு தீராத பசி, தீராத பசி. ஒரு இடத்துல அன்னதானம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை நின்றுகிட்டே வாங்கி ஒரு இடத்துல சாப்பாடை வாங்கிட்டு நமக்கு சாப்பிட்டுருவோமே அப்படின்னு நினைச்சு ஒரு மரத்தடிக்க போனான். அப்படி கையில எடுக்க போகும் பொழுது மேல இருந்து ஒரு காக்கா அந்த சாப்பாட்டுல எச்சம் போட்டுருச்சு. சாப்பிட முடியுமாடா? முடியுமா? முடியாது. உடனே என்னாச்சு? சாப்பாடை சாப்பிடவும் முடியல, 2ஆம் தரம் கியூல போய் நின்று வாங்கவும் முடியல. அன்னைக்கு அவன் பட்னியா இருக்கணும்னு எழுதப்பட்டது தான் அது. அத மாதிரி வாயை திறந்து விடணும் அப்படின்னு நினைச்சு என்னைய பார்த்து செல்லுங்க மக்களே அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய காதுல அது வேற மாதிரி விழுந்து நீங்க புரியாம போயிட்டீங்க. அதனால இன்னும் 3 வார காலம் அவகாசம் இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு உங்களை பேச வைக்கிறேன். புரியுதா? பௌர்ணமி அன்னைக்கு பேச வச்சு தாரேன், தெளிவு பண்ணி தாரேன். ஏன் இந்த நிலைமை என்பதையும் கொண்டு வந்து தாரேன். மதுரை வீரன் வாராரு, என்னன்னு கேட்டுக்கிடுவோம். சரிண்ணா? கால் வந்துட்டு இந்தாப்பா.
ஜெயிச்சு தரேன். பக்கத்தில் எல்லாம் ஜெயிப்போம். பௌர்ணமி வரை பொறுமையாக இருக்கணும், ஆத்திரப்படவே கூடாது. பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வந்து வைக்கா இந்தாம்மா, என்னை கஷ்டப்படுத்தாமல் வாங்க பக்கத்தில். கருப்பசாமிக்கு வெற்றி அடைவாய், வெற்றி அடைவாய். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. கருப்பசாமி அதே மதுரை மாநகர். ஆமா, அப்படியா? தன்னுடைய மகன் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? பையன் வாழ்க்கையை பற்றி கேட்குறீங்களா? காலன்னு சொன்னான். நெஞ்சே உனக்கு உபதேசம் இது ஒன்றென்றீரு. என்னப்பா செய்யணும்? கொஞ்சம் இன்னொரு தடவை காலன்னு சொன்னான். ஒன்றென்றீரு, ஒன்றென்றீரு, ஒன்றென்று உட்காரலாம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க எல்லாரையும் வழக்கிலையும் விசாரணையிலையும் மாட்டி விடணும்னு ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்கு. தெரியுமா அது? அந்த விசாரணைக்கு போய் ஜெயிச்சு வரணுமா, போகாமலே ஜெயிச்சு வரணுமா? போகாம ஜெயிச்சு வரணும். அவன் வேணுமா வேண்டாமா? நான் சொன்னா நீ வரணும். ஆடு மாடு நிக்கி எங்க நிக்கி கேட்டு பார்ப்போம். மதுரை மாநகர் ஆடு மாடு யார் வீட்டில் நிற்குப்பா? நிக்காக்கா எத்தனை மாடு நிக்கி? ஒரு மாடு ஒரு ஆடு நிக்கி. கால் வந்துட்டு வா. மாடு ஆடும், ஆடும் மாடு. உட்கார். அம்மா காளியம்மா எங்க இருக்காம்மா? வீரகாளியம்மா எங்க இருக்கா? தெரியவே இல்லையா உனக்கு? கால் வந்துட்டு. என்ன வேணும் உனக்கு? ஆடு மாடு நல்லா இருக்கணும். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி தான் மனம் குழம்பிக்கிட்டு, அது நம்மளை சொல்ல மீறி கட்டறுத்து ஓடி போயிருமோங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. புரியுதா? நான் காளியம்மா எங்க இருக்கான்னு கேட்டேன். உன் ஊர் எல்லையில பத்திரகாளி இருக்கா, அவளுக்கு போய் ஒரு 3 தீபம் போட்டுக்கா. பௌர்ணமி அன்னைக்கு மீண்டும் என்னைய பார்க்கவா. பிள்ளையினுடைய வாழ்க்கையை சரியாக்கி தரேன். உன் ஆடு களவு போகக்கூடிய நிலைமையில இருக்கு, போகாம தடுத்து நிறுத்தி தரேன். காலம் கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு நல்லா ஆக்கி தரேன். அரும்பு உதிராம காப்பாத்துறேன். இந்த அப்படி நல்லா கர்மசாமி. ஆமா அப்படியா? திண்டுக்கல் எல்லை, திண்டுக்கல். மதுரை அடுத்த ரவுண்ட் அடிப்போம். திண்டுக்கல், நண்டுக்கல், திண்டுக்கல். நான் திண்டுக்கல்னு தான் கூப்பிட்டுருக்கேன். நத்தம் வர வேண்டாம். திண்டுக்கல்லா? அப்படியா? 1 2 3 4 5 6. ரோட்டை விட்டு இறங்கி போனா நிறைய வயல்வெளிகளா இருக்கும். வயல்வெளிகள், தோப்புகள், மரங்கள். அது யார் ஏரியால இருக்குப்பா? தோப்புகள், வயல்வெளிகள். கால் வந்துட்டு வரலாம். நான் தான் என் குதிரை எங்க போதும் அங்கதானே கூப்பிட முடியும். யாருடா இது? தம்பி கண்ண முடுறா, என்னன்னு பார்ப்போம். ஒரு மரம் மரமா இருந்தா அதுக்கு பெருமை கிடையாது. அதுக்கு பல கிளைகள் வேணும், இலைகள் வேணும். வேணுமா வேண்டாமா? அப்படி இருந்தால் இந்த உலகமே அந்த மரத்தை என்ன செய்யும்? பாராட்டும். உண்மையா இல்லையா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி
மாரியம்மன் கோயில் எங்கடா இருக்கு? கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. அவ அங்கிருந்து வந்து என் பிள்ளைக்கு நான் குழந்தை வரம் கொடுக்கணும்னு நான் நினைச்சு 3 ஆண்டுகள் ஆகுது. ஆனா 3 ஆண்டுகளுக்கு இடையில உடல்நிலையிலும், கர்ப்பப்பையிலும் தேவையில்லாத வலி, வேதனைகள் இவைகளெல்லாம் தோன்றி, மருத்துவ சிகிச்சை பண்ணவா? வேண்டாமாங்கிற சந்தேகத்துல நீங்க குழம்பிக்கிட்டு இருக்கீங்களாம். கால் வந்துட்டு வரலாம். இப்போ நான் தரணுமா? விஞ்ஞானம் தரணுமா? தான் குடுப்பேன். ஆ! அப்படி ஒரே முடிவுக்கு வந்துட்டியா? அலப்பாயலிய மனசெல்லாம் தெளிவா இருப்பிய. நீ ஓகேவா? ஒரு ஆப்பரேஷன் பண்ணா குழந்தை பிறந்துரும். அப்படி யாராவது சொன்னாங்களா? சொன்னாங்களா? பண்ண போறியா? ஏலே ஒரே வாக்குல நிக்கணும்டா. மாற மாட்டிய. நீ மாற மாட்டிய. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு கூப்பிடு சாமிய. பாட்டு வரலாம். மஞ்சள் மாரியம்மா சொல்லு. மஞ்சள் மாரியம்மான்னு பேர் வச்சுக்கா. பொம்பளை பிள்ளை பிறக்கும். வெற்றி உண்டு. தை பொங்கல்ல இருந்து கூடுது குழந்தை. வெற்றி உண்டு மகனே. பௌர்ணமிக்கு வந்து அன்னதானம் போட்டுருடா. இந்தா நல்லாரே. ஐஸ்வர்யம். சுவாமியே. ஆமா சாமியை சரணைப்பான்னு சொன்ன சபரிமலைக்கு போனியா? அதான் மஞ்சள் மாதாவும் அப்படியே மஞ்சள் மாதாவும் மாரியம்மனும் சேர்ந்து அந்த வரம் கொடுத்துருக்கு. மஞ்சள் மாரியம்மன் பேர் வச்சுக்கோ. அடுத்த கேள்வி என்னடா? அதே தருவோம். பௌர்ணமிக்கு வரும்போது அதுக்கு நான் வழி தரேன். போய் உட்காருங்க. அன்னதானம் சாப்பிடாம பெறாதங்க மக்களே. ஆனந்தமாக இருங்கள். போங்க. கருப்பசாமி. ஆமா. அப்படியா? அப்படி. அதே திண்டுக்கல் எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையில் மனக்குழப்பம் இருக்குன்னு காட்டு வந்தது யாரு? என்னம்மா குழப்பம்? இல்ல அம்மை சொல்லாம உட்காரக்கூடாது. உட்காருங்க. என்ன குழப்பம் பிள்ளைக்கு? எந்த பிள்ளைக்கு? என்னம்மா? கால் வந்துட்டு வாங்க. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். உட்காரலாம். பொன்னாசை புகழை கெடுக்கும், மண்ணாதை மனதிலே பொறாமையை வளர்க்கும், பெண்ணாசை மான மரியாதையை அளிக்கும். உண்மையா? அது எந்த சந்தேகமும் கிடையாது. உன் மகனுடைய உள்ளத்தை போய் நான் பார்த்தேன். புரியுதா? ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டான் அவன். அந்த மாட்டிக்கிட்ட இடத்துல இருந்து அவனை விடுதலை ஆக்கி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வராத பட்சத்துல உங்க எல்லாரையும் தூக்கி எறிவான். அவன் உங்கள்கிட்ட இருந்த பணத்துல இருந்து சொத்துல இருந்து எல்லாத்தையும் பங்கு கட்டி போலீஸ் ஸ்டேஷன் போக கூட அஞ்ச மாட்டான். கால் வந்துட்டுவான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞான தங்கமே. அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து கழணும். விளையாட்டா பேசி பாட்டா படிச்சு கதையா சொல்லி காரியம் நடக்காது. அதனால உண்மையா சொல்லி அவனை வர வைக்கணும். அவ்வளவுதானே? பக்கத்துல வா, பக்கத்துல வா. வரும்பொழுது தனியே வராம ஒரு பொம்பளையோட வந்தா ஏத்துக்கிடுவோமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் அப்படி ஒரு பொம்பளையோட வந்தா நீ ஏற்றுக்கிடுவியான்னு கேட்டேன். அப்படியா? அது உனக்கு தெரியுது. பெத்தவனுக்கு தெரியாண்டவன் கண்ண மூடு. அவன் மண்டைய திருத்தட்டும். இந்தா 18 நாளையில வந்து சேருவான். ஜெயிக்கிறேன், வாழ வைக்கிறேன். நல்லா அடுத்து பேசுவோம் அதை பத்தி. முதல்ல இதை பெற்றுக்கொள்வோம். சரியா?
கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை தன்னுடைய தன்னுடைய விவசாய இடங்களை பற்றி மனக்கேள்வி யாருக்கு? விவசாய இடம். என்ன விவசாய இடம் வச்சிருக்கீங்க? கால் வந்துட்டு வாங்கண்ணே. அருமையா வாங்கிட்டு வாங்க. வச்சாக்க 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 டீ வேணும் வச்சா. உன்னுடைய எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். நீங்க இருக்கிற இடத்துல நான் கருப்பசாமியே இருப்பேன். உண்மையா இல்லையா? காலகாலமா வணங்கி வந்தும் எங்க இடத்துக்குள்ள 3 விதமான குற்றம் நடக்கு. 1 இடத்து எல்லையும் தோட்டம் எனக்கா உனக்கா என்ற போராட்டம் 1. அடுத்து இதுல வில்லங்கம்னா நீ உயிரோடு இருக்கிறத பார்த்துருதண்டா அப்படின்னு ஒரு சவால் 2. 3வதாக உள்ளுக்கு தகடு மந்திரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அடையாளம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நடைமுறையை கண்டோம். உண்மையா இல்லையா? காலில் விட்டு வரலாம். நாகதேவனே நந்தகோபனே நீட்டமா வருது. உங்களுடைய தோட்டத்து எல்லைக்குள்ள ஒரு நீண்ட நாகம் ஒண்ணு குடியிருக்குப்பா. நீங்க கண்ணால பாத்துக்கலாம்ல? கும்பிட்டீங்களா? அத அடிச்சு கொல்லுறதுக்கு ஏற்பாடு பண்ணனே தவிர கும்பிடலங்கிய இன்னொருத்தர கால் விட்டுலாம். வரலாம். எதிரிட்ட இருந்து உங்க இடக்க மீட்டி உங்களை காப்பாத்தி தந்தா போதுமா? அதே மாதிரி வம்சவழி தெய்வம் கைவிட்டு போய் 3 வருஷம் ஆயிடுது. புரியுதா? இரவிலே படுத்து காலையிலே எழுந்தால் உங்களுக்கு அறிகுறி காட்டும். அந்த அறிகுறி இப்ப 3 வருஷமா கிடையாது. வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல பெட்டியாக வச்சு கும்பிட்டு வைந்த அந்த அடையாளத்தை கூட தொடதுக்கு மனசு இல்லாம போயிடுது. உண்மையா இல்லையாப்பா? அந்த தெய்வத்தை வர வச்சு தாரேன். இருக்கக்கூடிய தடையை நீக்கி தாரேன். எதிரிட்ட இருந்து உங்களுக்கு வெற்றியை தாரேன். வேற என்னப்பா வேணும்? அவன் உனக்கு மடங்கிருவான். இனி பிரச்சனை இல்லை. இந்தா கூப்பிடும் பொழுது நான் கருப்பசாமியும் உனக்கு கண்ணுல காட்சியா தருவேன். பெற்றுக்கொள். கருப்பசாமிக்கு கருப்பசாமி. ஆமா ஆமா. என்னடா கல்வி சம்பந்தமா என்னடா யாருக்குப்பா? கால் சூப்பர் பையல கால் வந்துட்டார. கூப்பிட்டாரு போய் உட்காந்துருவோம். ஏதாவது ஒரு விடையை கேட்டு வெளியே போயிடுவோம். எக்கோய் இந்த எண்ணெய் வியாபாரம் என்கிட்ட பண்ணக்கூடாது. இன்னொரு தரம். அக்கா வணக்கம். கோயம்புத்தூர்க்கா நல்லா இருக்கீங்களா? என்னடா ஏன்டா குழம்புறீங்க? என்னப்பா செய்யணும்? என்னடா படிக்கணும்? ஒரு பிள்ளை பேர் சொல்லு. தினேஷ்குமார் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிடுவான். மாத சம்பளம் என் கோயிலுக்கு கொடுத்துறான். அடுத்த பிள்ளை பிசினஸ் சம்பந்தமான கல்வியை கற்று வெளிநாட்டு தொடர்புடையதாக இருக்கும். அதுதான் உங்கள் வாழ்வு. இப்போ உங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். 3 வருஷமா கடன்களும் மனவேதனையும் நடக்குது. அதனால குடியிருக்கிற இடத்தை பேண முடியாத ஒரு குழப்பமும் உறவுகளுக்குள்ள போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? ஒரு தொழிலுக்காக முயற்சி பண்ணி பணம் கிடைக்காம பழைய நிலைகளிலேயே வருமானத்தை ஓட்டி சவுங்கத்தனமா வாழ்ந்துகிட்டு இருக்க நீ. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. அதனால இப்போ பிள்ளைகளுடைய கல்வியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னை நிலையாக இருக்க வச்சு ஒரு தொழில் பார்க்கறதுக்கு வழிவகுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப என்ன தொழில் பார்க்க? என்னடா உனக்கு நிலையாக ஒரு தொழிலை பார்க்கணும்னு சொல்லி நான் முடிவெடுத்தேன். அதுக்கு என்ன செய்யலாம்னு ஒரு எண்ணம். உன்னுடைய இடத்துல ஒரு கடை வச்சு அந்த கடையில ஒரு சின்ன சின்ன பொருள்களை வியாபார ஸ்தாபனமாக வச்சுக்கிட்டு ஆடு மாடு சம்பந்தமான புரோக்கராகவும் நீ இருந்து 2 விதமான தொழிலை பார்த்து
உனக்கு கடன்களையும் நீக்கி வாழ்க்கையும் உயர்த்தி தாரேன். அந்த நேரம் வந்தாச்சு. தை வரட்டும், அதை தொடர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பாக இருக்கலாம். நான் ஜெயிக்கிறேன். அந்த இடத்துல செய்வன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு. அதை நான் நீக்கிறேன். நல்லா இருங்க, செல்வமா இருங்க, வெற்றி அடைங்க. காலுக்கு பௌர்ணமிக்கு வந்து என்னை தேடவும், பௌர்ணமிக்கு வந்து தேடவும் பார்க்கிறேன். போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. திருவண்ணாமலை சொத்து சம்பந்தமான மனக்குழப்பம் யாருக்குப்பா? ஏட்டு கணக்கை எழுதி எழுதி மாத்தி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறி விட்டது, போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம். என்ன சொத்து? இன்னொரு தரம் கால் ஒன்று. நீங்க நின்று யார் யாரு? கணவன் மனைவி பக்கத்துல. இவர் தான் கரெக்டா பேசிட்டாரு. புருஷன் பொண்டாட்டி, கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி, புருஷன் பொண்டாட்டி. இவர் தான் கரெக்டா சொல்லிருக்காரு. கொஞ்ச நேரம் கண்ணை முடித்தான் பார்ப்போம், என்ன யார் வரணும் பார்ப்போம். ஒரு உன் வீட்டு எல்லை அந்த தெரு ஓரமா போய் கடைசி எல்லையில பார்த்தேன், முனீஸ்வரன் ஒரு சாமி காவல்ல இருக்கு. இருக்காருலாடா? அதனுடைய எல்லையில இடதுபுறத்துல பார்த்தேன், சப்த கன்னிமார்களுக்கு வேண்டிய இடமும் இருக்கு. இருக்கலாப்பா? அதே மாதிரி என் தங்கை பச்சையம்மன் அங்கே படைவிட்டவனாக காட்சியிருப்பாள். உன்னுடைய குடும்பத்துல முன்னோர்களை வணங்கி வரக்கூடிய ஒரு ஆன்மா ஒண்ணு உண்டு. அது இப்போதைக்கு இல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிடுது. இப்போ 3 ஆண்டு காலங்களாக கடன்களாலும் மனவேதனையாலும் பிரத்தியாரால் ஏமாற்றப்பட்ட துன்பத்தாலும் நீங்கள் வாடிக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா, டீயை குடிச்சுக்கிறேன்டா. அதனால இப்போ ஒரு இடத்தை கொடுத்து ஒரு கடத்தை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. உண்மையா இல்லையா? பட்டணத்துக்கு ஒரு பிள்ளைய அனுப்பணுங்கிற நிலைமை இருக்கடா. என்னடா செய்யலாம்? கேட்க வச்சிருவோம். ஏன்டா கவலைப்படுற? எந்திரிச்சு காலை விட்டுவாங்க. நீங்க 2 பேருமே அடிக்கடி கடிச்சுக்கிடுதீங்களே. முன்னை முழு முதலே சாதகம் போய் பார்த்தீங்களா? ஏன் பார்க்கல? நீ பார்த்தியா? நீ சும்மா இரு, நான் அவன்கிட்ட கேட்க முடியல. உனக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட பொய் சொல்லுவான். உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? என்னடா ஒன்று சொல்ல மாட்டுக்க? நான் எதுக்கு சொன்னோம்னா, நீங்க பிள்ளையாருக்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கு. யாருக்கு? பிள்ளையாருக்கு. பிள்ளையாருக்கு என்ன பரிகாரம் செஞ்சா சரி வரும் அப்படின்னு பார்த்தேன். பச்சரிசியை நனைய வைத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். தேங்காய் பழம் உடைச்சு வச்சு பிள்ளைகளுக்காக ஒரு பிரார்த்தனை செய்யணும். அது திங்கக்கிழமையாக இருக்க வேண்டும். புரியுதா? அதான் முன்னை முழு முதலேன்னு பாட்டு பாடினேன். விநாயகருக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை இதை செஞ்சிருங்க. இதை செஞ்சு முடிச்சுட்டு என்னைய வந்து பாரு. ஐப்பசி மாதம் விற்க வேண்டிய வீட்டுக்கு அட்வான்ஸை வாங்கி தாரேன். உங்க கடனையும் தீர்த்துருவோம், பிள்ளைகளெல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சிருவோம். போதுங்களா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. ஆய் இந்தா முடிச்சாச்சு. போ பக்கத்துல வா. நாங்க நட்டெல்லாம் மீட்டுவோம். கோர்ட்டு யாருக்கு? கோர்ட்டு யாருக்குப்பா? அது மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும். இன்னும் ஒரு தரம் கால். யாருப்பா அவன்? எத்தனை வயசாச்சு? எவ்வளவு நாளா இருக்கு? அதுதான் மனசு, வேற என்ன? இப்ப சொல்றேன் பாரு விளக்கத்தை.
வா அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. பக்கத்துல வாங்க தம்பி. மனோதத்துவத்தின் அடிப்படையில 18 பர்வதங்களிலே மனிதனுடைய மனம் வந்து மொத்தம் 3 விதமான சக்தியை கொண்டது. ஒரு வகையில் பற்று வைத்தால் இன்னொரு வகை இயங்காது. இன்னொரு வகையை நோக்கி சென்றால் இன்னொரு வகை துவங்காது. இப்படிப்பட்ட நிலைகள்ல மனசு வந்து ஒரு பக்கத்துல வந்து அதிர்ச்சி அடைந்து சிதைவாகிருக்கு. அதனுடைய அடிப்படையில இப்ப வந்து அவன் போன போக்குல தான் அவன் மனச வச்சிருப்பானே தவிர, நீங்க சொல்றத கேட்டு நடக்கக்கூடிய நிலைகள் அவனுக்கு வந்து இருக்காது. புரியுதா? இத நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிடாம, சாதாரணம் தான் அப்படின்னு நெனச்சிருக்க. ஆனா 6 மாத காலங்கள்ல இவன் உள்ளமும் தெளிவாகும், இவனுக்கு உத்தியோகமும் கிடைக்கும். வெற்றியாகி தெளிவாக்கி தாரேன். கவலைப்படாத. வேற என்ன வேணும்? அவங்கள அங்க கூட்டு வர முடியுமா? கூட்டு வரலாமா? கொஞ்சம் கண்ண மூடு நான் பார்க்குறேன். கண்ண மூடு பார்க்குறேன். தசைகள் ஒரு பக்கத்துல வீக்கம் அடையுது. வயிற்றுக்குள்ள ஏதோ கோளாறு காட்டுறது மாரி பிரச்சனை காட்டுது. ஆமா. இதெல்லாம் இருக்கு. சரி பண்ணி தெளிவா ஆயுள் பெறமா வாழ வச்சு தரேன். இவன் மூலமா வருமானத்த வர வச்சு ஜெயிச்சு தரேன். இந்தா மகனே, ஆனந்தமாக இரு. கர்மசாமிக்கு செல்வம் கிடைக்கும். 3 முறை நதியில் நீராட வேண்டும். ஆறு இருக்கா உங்க ஊர்ல? இருக்கா? 3 முறை நீ நதியில் நீராடி சிவனை துதித்து வா. வெற்றியாயிரும். காப்பாத்தி தரேன். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு அன்னதானம் சாப்பிட்டு போங்கப்பா. அறவரையில போயிறாதீங்க.